பேக் டு சேனல். இப்போ ஒரு டாஸ்க் நடக்குது. என்னன்னா, ஹவுஸ்மேட்ஸ் இல்லாம வெளியில ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு நீங்க சாரி அண்ட் தேங்க் பண்ண போறீங்க அப்படின்றது கேட்குறார் பிக் பாஸ். ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அசல், நிவாஷினி அவங்களுக்குள்ளேயும் ஒரு வழிகள் இருந்திருக்கு. அதையும் சொன்னாங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரச்சிதா சொன்னாங்க. ரச்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்காருக்கு ஆக்சுவலாக இன்னொரு அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதணும்னு ஏற்கனவே லெட்டர் டு லவ்டு ஒன்ஸில் அவங்க வீட்டுக்காருக்கு எழுதணும்னு நினச்சாங்க. பட் வேணான்னு விட்டுட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு எழுதுனாங்க இல்லையா? இப்போ நான் அந்த இன்னொரு அம்மா, அதாவது அவங்க வீட்டுக்காருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். டேக் இட் ஃபார் கிராண்டடாக உங்களை நான் அலட்சியப்படுத்தலை. நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு அம்மா. கண்டிப்பாக தீபாவளி, ஒரு பொங்கல் அப்படின்னா எங்கள் அம்மா கூட எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் என்னுடைய அந்த அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் தென் நான் 3 மணி 2 மணிக்கு கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவேன். அப்போ என் காலை அழுத்தி விடுவாங்க. நான் இதை வெக்கமே இல்லாமல் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குதா, உடனே ஷூட்டிங் விட்டு போன உடனே பசிக்குதான்னு சொல்லி ஏதாவது செஞ்சு தருவாங்க. இவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க. நான் அந்த அன்புக்கெல்லாம் தகுதி இல்லையோன்னு எனக்கு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் என்றைக்குமே இந்த நன்றி கடனை நான் மறக்கவே மாட்டேன். அந்த நன்றி கடனை எந்த விதத்துலையாவது தீக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் வாழ்நாளில் அவங்கள மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் இல்லாதனால இவங்களை பொத்தி நல்லா தாங்குனாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இவ்வளோ அன்பையும் நான் உதாசீனப்படுத்திட்டேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கார் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆள். இதை பார்த்தாரு அப்படின்னா சப்போஸ் அவங்க இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.